அதுவும் விக்ரம் சார் வந்து ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து சாப்பாடு பரிமாறினாரு. Go solar with Daystar Solar and enjoy zero electricity bills. Lakshmi Ceramics, எக்கச்சக்க collections எல்லாமே ready stock. ஆக்சுவலாக 2 வெல்கம் ட்ரிங்க் பண்ணுறோம். வாட்டர்மெலன் ஜிஞ்சர் ஒன்று பண்ணுறோம், பைனாப்பிள் மேங்கோ லைம் மின்ட் பண்ணுறோம். அப்புறம் ஸ்வீட்டில் வந்து 3 ஸ்வீட் பண்ணுறோம். லிச்சி சந்தேஷ் பண்ணுறோம், பூசணி அல்வா பண்ணுறோம், இளநீர் பாயசம். ஸ்டார்டர்ஸில் வந்து மட்டன் சாப்ஸ் கொடுக்குறோம், ப்ரான் கீ ரோஸ்ட் கொடுக்குறோம், கருவேப்பிலை வஞ்சரம் ஃபிஷ் கொடுக்குறோம், தென் பிச்சு போட்ட கோழி வறுவல் கொடுக்குறோம், சிக்கன் குழம்பு கலக்கி கொடுக்குறோம், 5 ஸ்டார்டர் கொடுக்குறோம், ஆம்பூர் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி கொடுக்குறோம். அதுக்கு வந்து தயிர் பச்சடி, அப்புறம் விருதுநகர் பன் பரோட்டா, சிக்கன் பள்ளிப்பாளையம் கிரேவி, ஸ்பெஷல் பன் தோசை. வஞ்சரம் ஃபிஷ் வந்து 60 கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மட்டன் சாப்ஸ் வந்து 60 கிலோ வாங்கியிருக்கோம். ப்ரான் கீ ரோஸ்ட் வந்து ஒரு 20 கிலோ வாங்கியிருக்கோம். அப்புறம் சிக்கன் பிச்சு போட்ட வரவங்களுக்கு வந்து 40 கிலோ போன்லெஸ் வாங்கியிருக்கோம். எல்லாமே இப்போ போன்லெஸ் தான் யூஸ் பண்ணுறோம். சிக்கன் கிரேவிக்கு அதுக்கு தனியாக ஒரு 30 கிலோ போட்டிருக்கோம். அதுபோல் பிரியாணிக்கு வந்து 65 கிலோ போட்டிருக்கோம். 50 கிலோ ரைஸ் போட்டு 75 கிலோ மட்டன் போட்டு 600 பேருக்கு பண்ணுறோம். விக்ரம் சாரோட வைஃப் மெனு வந்து ஷைலஜா மேடம் தான் கொடுத்தாங்க, இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. கருவேப்பிலை வஞ்சரம் தவா ஃபிஷ் ஃப்ரை, யூஷுவல் ஃபிஷ் ஃப்ரை மசாலா மாதிரி இல்லாமல் நம்ம கருவேப்பிலையை வந்து ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி அந்த மசாலாவில் ஆட் பண்ணி அதில் வந்து ஃபிஷ் மேலே அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்ல போட்டு. அதுவும் விக்ரம் சார் வந்து ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து சாப்பாடு பரிமாறினாரு. மாதம்பட்டி பிரதர் தான் மோஸ்ட்லி பார்ப்போம். ரங்கராஜன் வந்து உங்களோட ஓன் பிரதரா? ரங்கராஜனா வந்து எனக்கு வந்து பெரியப்பா பையன். எங்கள் அண்ணாவும் நானும் வந்து ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட போகும்போது சொன்னாப்படி, நீ ஏன் வந்து வேறு பிஸ்னஸில் போய் இது பண்ணுற, நம்மளோட பிஸ்னஸுக்கே வந்து ஆள் தேவைப்படுது. பிஹைண்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இடம் என்பது ரேஸ் கோர்ஸ் பகுதியில் இருக்கோம். தங்கலான் படத்தினுடைய சக்ஸஸ் மீட் அப்படிங்கிறது பார்ட்டி அப்படிங்கிறது விக்ரம் சார் வந்து ஸ்பெஷலாக தனியாக கொடுக்குறாரு. இந்த பார்ட்டியை வந்து யார் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த கேட்ரிங் ஆர்டர் யார் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்கன்னா மாதம்பட்டி குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம கூட நினைஞ்சிருக்கிறது மாதம்பட்டி விமல்ராஜ் அவர்கள். ஸோ ரங்கராஜ் அவருடைய பிரதர். வணக்கம். என்ன மெனு ஆக்சுவலாக இன்றைக்கி? பூசணி அல்வா, லிச்சி சந்தேஷ், கட்மாங்காய் ஊறுகாய், இளநீர் பாயசம், கார சட்னி, தேங்காய் சட்னி, மட்டன் சாப்ஸு, சிக்கன் பிச்சு போட்ட வறுவல், வஞ்சரம் கருவேப்பிலை தவா ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் குழம்பு கலக்கி, ப்ரான் கீ ரோஸ்ட்டு, விருதுநகர் பன் பரோட்டா, பள்ளிப்பாளையம் கிரேவி, ஆம்பூர் மட்டன் தம் பிரியாணி, தயிர் பச்சடி, பன் தோசை, ஆந்திரா ஃபிஷ் குழம்பு, ரச சாதம், வடகம், கிரீமி தயிர் சாதம். நான் பார்த்தேன் அலைன்மெண்ட்டு சொன்னீங்க, ஊறுகாய் இங்கே வை, இதுக்கு இவ்வளோ கேப் கூட அப்படி. அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா பிரதர்? ஆமாங்க, இப்போ வந்து இந்த சட்னி வந்து இந்த கார சட்னிக்கு பக்கத்தில் வச்சு இது வந்து இதில் டச் ஆச்சுன்னா அதோட டேஸ்ட் தெரியாது. ஸோ அதுக்காக வந்து நம்ம ஒவ்வொன்றுமே வந்து நம்மளோட மெனுவும் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது. இலையும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா பெருசாகவே போட்டு எதுவுமே வந்து ஒன்றோட ஒன்று டச் ஆகாத மாதிரி சர்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த கரெக்டான டேஸ்ட் வந்து அவங்களால உணர முடியும் அப்படிங்கிறக்காக நம்ம அப்படி பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ குவான்டிட்டியும் இவ்வளோ கம்மியாக வைக்கிறதால எதுவும் வேஸ்ட்டும் ஆகாது இல்லையா? கண்டிப்பாங்க. எல்லாமே 2வது கேட்கறதுக்கு நம்ம செகண்ட் சர்வீஸ் பண்ணுறோம். அதுக்கு தனியாக ஆளுங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வச்சுட்டு போயிடுவாங்க. 2வது பரோட்டா கேட்கறதுக்கு, பிரியாணி கேட்கறதுக்கு, தோசை வைக்கிறதுக்கு, ரச சாதம், தயிர் சாதம் எது கேட்டாலுமே சர்வ் பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக இதே மாதிரி ஒரு செட் ஆஃப் டீம் வந்து தனியாக இருக்காங்க. அவங்க வந்து இதை வச்சுட்டு போய் இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டுனா அந்த டீம் தனியாக வராங்க. ஆமாம், இளநீர் பாயசம் யார் ஊத்துறா? ஊத்துறீங்க. மணி யாருப்பா? சாமி. சாமி, இலைக்கு வந்து அந்த பாயசம் வந்து கப்பு வச்சுட்டு நீ வந்து ஸ்பீடாக வச்சுட்டு போயிடக்கூடாது. ஒவ்வொரு இலையாக பார்த்து பின்னாடி பாயசம் வர 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 நீ கப்பு வச்சுட்டு போகணும். சரியா சாமி? அதை பிளான் பண்ணிக்கோ. மட்டன் சாப்ஸ் யார் வைக்கிறா? கவிதாக்கா. ஒரு வளகாப்பு சாப்பாட்டு கரண்டி போட்டுக்கோ. 3 பீஸ் வர மாதிரி மட்டன் சாப்ஸ் வச்சிரு. சரியா? அடுத்தது வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை யார் வைக்கிறா? வேணிக்கா. சரி, வேணிக்கா பார்த்துக்கோ. அந்த ட்ரேல உனக்கு இங்கே வந்துடும். இங்கிருந்து எடுத்து நீ வந்து ஃபிஷ்ஷு உடையாத மாதிரி எடுத்து வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை வைக்கணும். சரியா? இன்னும் கொஞ்சம் செவக்கணும்ண்ணா. இந்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செவக்க வை. கல் நல்லா சூடேற்றி 2 பக்கம் செவக்க வை. திருப்பி போடுற இல்லை தோசையா? திருப்பி போட சொல்லு. ஹாட் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோ. ஹாட் பாக்ஸில் போட்டு கொடுத்துரு சொல்லும்போது. சரியா? இது தோசை நல்லா செவக்கணும். வெள்ளை வெள்ளையாக இருக்கு, நல்லா செவக்கணும். சரி, ஆயில் கம்மியாக ஊற்று. இன்னும் கொஞ்சம் செவக்க கொடு. யாரும் சாப்பிட்டா இன்னைக்கு? ஆக்சுவலாக ஞானவேல் ராஜானோட அப்பா சாப்பிட்டாரு, ஈஸ்வர ஐயா, விக்ரம் அண்ணா சாப்பிட்டாங்க, தென் மாளவிகா மோகன் மேம் சாப்பிட்டாங்க, பார்வதி மேம் சாப்பிட்டாங்க, பசுபதி அண்ணா சாப்பிட்டாங்க, ஜிவி பிரகாஷ் அண்ணா சாப்பிட்டாங்க. இருந்தீங்க, என்ன சொன்னாங்க விக்ரமண்ணா? ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. விரும்பி சாப்பிட்டாரு. அவருக்கு வந்து அந்த ஃபிஷ் குழம்பு நான் தான் சர்வ் பண்ணேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். ஸோ எல்லாமே ட்ரை பண்ணார். எல்லாமே ட்ரை பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். ஸ்பெஷலி பேரை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாரு. பன் தோசை பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னார். ஸோ அவர் வந்து பார்வதி மேமுக்கு ரெஃபர் பண்ணார், பன் தோசை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அவருக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி என்னென்னா ஒரு சிக்கனில் கறி தோசை பண்ணி கொடுத்துருந்தோம். அவருக்கு மட்டும் கொஞ்சம் காரம் இல்லாமல் அவருக்கு பண்ணியிருந்தோம். ஸோ அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவுமே வந்து மாளவிகா மேமுக்கும் பசுபதி சாருக்கும் ட்ரை பண்ண சொன்னார். ஸோ மீதி எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. எல்லாருமே ஃபுட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எஸ்பெஷலி விக்ரமண்ணா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தார்.
ஓகே ஓகே விக்ரமனை தாண்டி மற்ற ஆக்டர்ஸ் மாளவிகா மேம் வந்து மும்பைலலாம் வந்து குக் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. ஓகே ஸோ அங்கேயே டீம் வச்சுருக்கீங்களான்னு கேட்டாங்க. இல்லை மேம் நம்ம கோயம்புத்தூர் தான் பேஸ்ட், கோயம்புத்தூர்லேருந்து எல்லாமே வந்து வண்டியில் எடுத்துகிட்டு வந்து நம்ம பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்வதி மேம் அவங்களுக்கு மிளகு ரச சாதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கிரீமி தயிர் சாதம் வந்து விக்ரமண்ணா வந்து மாளவிகா மேமுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப க்ரீமியாக இருக்குன்னு சொன்னாங்க. விக்ரமண்ணா வந்து பரோட்டா வந்து விரும்பி சாப்பிட்டார். ஆந்திரா ஃபிஷ் குழம்பு ரொம்ப பிடிச்சது. ஸோ அது வந்து மறுபடியுமே கேட்டு வாங்கி சாப்பிட்டாரு. நீங்கள் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இளநீர் பாயசம் இருக்குது, லிச்சி சந்தேஷ். நிஜமாக ரியல் லிச்சி ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அதில் வந்து பால்கோவா டேஸ்ட்டில் தெரியுது, ஸ்வீட் ஒரு ஸ்டஃபிங் இருக்குது. ஆமாம், ஸோ அதை வச்சே பண்ணியிருக்காங்க. இது வந்து பூசணி அல்வா இல்லையா? ஆமாங்க, சூப்பராக இருக்குது, சொல்ல வார்த்தையே இல்லை. பன் தோசை அதை நான் பார்த்தேன். ஆக்சுவலாக என்ன இது பன் தோசைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவிலும் பொரியும் சுடுதண்ணியில் ஊற வச்சு அதை வந்து கிரைண்ட் பண்ணி அதில் வந்து நம்ம தோசை மாவை ஆட் பண்ணும்போது என்னன்னா ஹோல்ஸாக கல் தோசை மாதிரி ஊற்றுவோம், கொஞ்சம் பன் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் மெனுவுமே வந்து ஷைலஜா மேடம் தான் கொடுத்தாங்க. ஸோ அவங்களோட இன்புட்ஸில் இது ஓகே. பன் தோசை தாண்டி வேறு எந்த ஆந்திரா ஃபிஷ் கறி பண்ணியிருக்கோம். தென் யூஷுவல் தான் மிளகு ரச சாதம், க்ரீமி தயிர் சாதம். இது எவ்வளோ பேருக்கு பிரதர் இன்னைக்கு இந்த விருந்து? இங்கே வந்து இன்னைக்கு 600 பேருக்கு பண்ணுறோம். 500 பேருக்கு வந்து நான்வெஜ்ஜும் ஒரு 100 பேருக்கு வந்து வெஜ்ஜும் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபிஷ்னா அது எவ்வளோ கிலோ தேவைப்பட்டிருக்கும்? வஞ்சரம் ஃபிஷ் வந்து 60 கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மட்டன் சாப்ஸ் வந்து 60 கிலோ வாங்கியிருக்கோம். ப்ரான் கீ ரோஸ்ட் வந்து ஒரு 20 கிலோ வாங்கியிருக்கோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 20 கிலோ எடுத்திருக்கோம். அப்புறம் சிக்கன் பிச்சு போட்ட வரவங்களுக்கு வந்து 40 கிலோ போன்லெஸ் வாங்கியிருக்கோம். எல்லாமே இப்போ போன்லெஸ் தான் யூஸ் பண்ணுறோம். சிக்கன் கிரேவிக்கு அதுக்கு தனியாக ஒரு 30 கிலோ போட்டிருக்கோம். அதுபோக பிரியாணிக்கு வந்து 60 கிலோ மட்டன் போட்டிருக்கோம். 75 கிலோ போட்டிருக்கோம். 50 கிலோ ரைஸ் போட்டு 75 கிலோ மட்டன் போட்டோம். இப்போ அவங்க விக்ரம் சைட்லேருந்து ஏதாவது இன்புட் இருந்துச்சா, எனக்கு வந்து இந்த டிஷ் வந்து ஸ்பெசிஃபிக்காக இது வேணும், இல்லை வந்து வர்றவங்களை எப்படி வெல்கம் பண்ணணும் இல்லை க்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற இன்புட் ஏதாவது கொடுத்தாங்க? இருந்துச்சு. அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க, ஷைலஜா மேடம் அண்ணாக்கு ஃபோன் பண்ணி எனக்கு மட்டன் சாப்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரையாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. சிறுவாணி தண்ணியில் வந்து எனக்கு அந்த குழம்பு இதெல்லாமே சிறுவாணி தண்ணியில் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. வந்து சிறுவாணி தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். சிறுவாணி தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் ட்ரக் வந்து நேற்று ஒரு ட்ரக்கு கிளம்பிச்சு. நேற்று ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock ஒரு ட்ரக் கிளம்பிச்சு. அந்த ட்ரக்கில் வந்து 20 லிட்டர் கேனில் வந்து நாங்கள் வந்து ஒரு 25 கேன் தண்ணி மட்டும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஓகே. நான் எல்லா ஈவெண்ட்லையுமே பார்க்குறதுனா சிறுவாணி தண்ணி அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட் கூட மிஸ்ஸே பண்ண மாட்டேங்களா அந்த தண்ணியை? இல்லை, அப்படி இல்லைங்க. ஒரு சில ஈவெண்ட்டுக்கு நம்மளுக்கு அது தேவைப்படுதுங்கிறதுனால நம்ம அதை எடுத்துகிட்டு வரோம். பெரிய வால்யூம்களுக்கெல்லாம் அந்த சிறுவாணி தண்ணி யூஸ் பண்ண முடியாது. சின்ன சின்ன வால்யூமுக்கு கண்டிப்பாக பண்ணலாம். பட் எல்லாத்தையும் அந்த தண்ணியிலேயே பண்ண முடியாது. ஸ்பெசிஃபிக்காக சில ஐட்டங்கள் வந்து நாங்கள் அந்த தண்ணி யூஸ் பண்ணி பண்ணுவோம். இப்போ நம்ம சென்னையில் ஈவெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா முடிஞ்சளவு என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லேபர்ஸை வந்து ப்ரொக்யூட் பண்ணி பண்ண வைப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய வெசல்ஸ் எல்லாத்தையுமே ரெண்டில் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பண்ணுறது வந்து ஃபுல்லாகவே கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வரீங்க, ஆட்களும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? ரீசன் அப்படின்னா எங்களோட கம்ஃபர்ட்டுங்க அது. இப்போ எங்களோட ஆளுங்க, எங்களோட ட்ரெயின் பண்ண ஆளுங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு இலையில சர்வ் பண்ணுறது எப்படிங்கிறது தெரியும். நாங்களே இந்த இடத்துல இல்லைன்னா கூட அவங்க வந்து ஈஸியாக சூப்பராக அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கோம், நீட்டாக செஞ்சுருவாங்க. அது மாதிரி எங்களோட வெசல்ஸ் சில ஐட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பித்தளை குண்டால தான் சமைப்போம். அலுமினிய குண்டால சமைக்கிறத விட பித்தளை குண்டால சமைக்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வைஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த டீ டேஸ்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. ஓகேண்ணா. சார் அதில் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, காரம், கசப்பு ஓகே எல்லா சுவையும். ஓகே. சக்கரை ஏதாவது போட்டிருக்கீங்களா? சார் இனிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கரை. ஓகே. இங்கே இருக்கிறதுலாம் சக்கரை தானே? பனங்கருப்பட்டி, உருண்டை வெல்லம், அச்சு வெல்லம், தேன் சார். ஓகே. இங்கே இதெல்லாம் என்னது? இது தெனங்கருப்பட்டி, பனங்கருப்பட்டி. ஓகே. இது கரும்பு சக்கரைங்க சார். ஓகே. ஸோ இது எல்லாமே இதில் மிக்ஸ் ஆயிருக்கு? இது எல்லாமே இதில் மிக்ஸ் ஆயிருக்கு. மொத்தம் 115 பொருள் மிக்ஸ் ஆயிருக்கு. ஓகே. இது மாதம்பட்டியோட ஸ்பெஷல் ட்ரிங்க்ங்க சார். ஓகே பிரதர், இது எப்படி வெல்கம் ட்ரிங்க் மாதிரியா இல்லை வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்? ஓகே. வெல்கம் ட்ரிங்காகவே எடுத்துக்கலாம். இது வந்து டைஜஷனுக்கும் குடிக்கலாம். சூப்பராக இருக்குது. பிஃபோர் ஃபுட்டு சாப்பிடலாம், ஆஃப்டர் ஃபுட்டு குடிக்கலாம். எனக்கு சுக்கோட டேஸ்ட் நல்லா தெரியுது, மிளகு தெரியுது, கருப்பட்டி நல்லா தெரியுது, அண்ட் சம் ரா டேஸ்ட் இருக்குது. அது ஐ திங்க் வெஜிடபிள்ஸோட டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி டேஸ்ட் பயங்கரமாக இருக்குது. முருங்கைக்காவோட ஸ்மெல் தெரியுது எனக்கு ஆக்சுவலாக. ஸோ விக்ரம் சாருக்கு இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டா இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது ஈவெண்ட்? இல்லை, விக்ரம் சாருக்கு இது வந்து நம்ம ஒரு 5வது ஈவெண்ட்டாக பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து விக்ரம் சாரோட பொண்ணு கல்யாணம் வந்து நம்ம கலைஞர் ஐயா வீட்டில் கோபாலபுரத்தில் பண்ணினோம். அதுக்கப்புறம் வந்து ரிசப்ஷன் வந்து ஸ்ரீவாரியில் பண்ணோம். அதுக்கப்புறம் விக்ரம் சார் வீட்டில் ஒரு 2 ஈவெண்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த தங்கலான் சக்ஸஸ் மீட் பண்ணுறோம். வந்து விக்ரம் சார் வந்து எனக்கு இந்த டிஷ் வேணும்,
அப்படி ஸ்பெசிஃபைடாக ஏதாவது சொன்னாங்களா இல்லை அவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய டிஷ்? ஃபிஷ் சாருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொன்னார். ஸோ அதை வந்து இந்த மெனுலையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கருவேப்பிலை வஞ்சரம் தவா ஃபிஷ் ஃப்ரை, யூஷுவல் ஃபிஷ் ஃப்ரை மசாலா மாதிரி இல்லாமல் நம்ம கருவேப்பிலையை வந்து ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி அந்த மசாலாவில் ஆட் பண்ணி அதில் வந்து ஃபிஷ் மேலே அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்ல போட்டு ஆந்திரா ஃபிஷ் கறி பண்ணியிருக்கோம். சாருக்கு ஃபிஷ் பிடிக்குங்கிறதுனால ப்ரான்ஸில் கீ ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பண்ண பெரிய ஈவெண்ட்ஸ்னால் எது சொல்லுவீங்க? கரூரில் ஒரு ஈவெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு அமைச்சர் ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணேன். ஒரு 1 lakh டாக்ஸுக்கு பண்ணேன். இன்னொரு கோயில் ஈவெண்ட் ஒன்று பண்ணேன். நிறைய ஈவெண்ட் பண்ணியிருக்கேன். 1-2லாம் இல்லை, நிறைய ஈவெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே சென்னையில் பண்ண ஈவெண்ட்ஸ்னா பார்த்து இப்போ நம்ம கரூர் அந்த சைடு ஓகே. இப்போ சென்னையில் நம்ம பண்ண ஈவெண்ட்ஸ் அப்படின்னு கமல் சாரோட பிக் பாஸ் ஈவெண்ட் வந்து நான் தான் பண்ணேன். பிக் பாஸ் ஃபினாலே வந்து ஈவிபியில் வந்து நான் தான் பண்ணேன். அதுவுமே வந்து விக்ரம் கமல் சாரோட விக்ரம் மூவி சக்ஸஸ் மீட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஆமாங்க நிறைய ஈவெண்ட் பண்ணியிருக்கேன். கமல் சாரோட பர்த்டே பண்ணியிருக்கேன். இந்த ஈவெண்ட் வந்து முதல்ல தங்களோட சக்ஸஸ் ஈவெண்ட் வந்து முதல்ல எப்படி உங்கள்கிட்ட வந்துச்சு? இந்த ப்ராசஸ் எப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இது விக்ரம் சாரோட ஒய்ஃப் வந்து ஷைலஜா மேடம் வந்து அண்ணா கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி விக்ரம் சார் வந்து ஒரு விருந்து கொடுக்கணும் தங்கலானோட சக்ஸஸ் மீட்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மெனு வந்து ஷைலஜா மேடம் தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்புட்ஸும் அண்ணா எடுத்துட்டு எனக்கு அது அண்ணா வந்து எனக்கு ஷேர் பண்ண அப்படி இந்த மாதிரி அண்ணா வந்து நீ குக் வித் கோமாளி ஷூட்டில் இருக்கிறதுனால நான் லேட்டாக தான் வருவேன். ஸோ நீ முன்னாடி போய் இந்த ஈவெண்ட்டுக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் நான் வந்து இன்னைக்கு காலையில் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்தேன். வந்துட்டு அண்ணா வந்து எல்லா இன்புட்ஸுமே கொடுத்துட்டாரு. யூஸ்வலாக எப்பவும் கொடுக்குற மாதிரி இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து மேடம் என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற எல்லா இன்புட்ஸுமே கொடுத்தாரு. அதை பேஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு எல்லாமே இங்கே ரெடி பண்ணியிருக்கோம். இது எவ்வளோ நாளைக்கு முன்னாடி இந்த டாக் வந்து ஆரம்பிச்சிச்சு எக்ஸாக்டா? அண்ணா வந்து எங்கிட்ட வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னார். இப்போது சக்ஸஸ் மீட்க்கு வந்தோம். விக்ரம் சார் அவங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட் அபவுட் த சர்வீஸ். எல்லாத்தையும் ரொம்ப லைக் இட் இஸ் வெரி கேஷுவல், ரொம்ப ஃபார்மலாக ரொம்ப இதாக இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணோம். அண்ட் த ஃபுட் இஸ் வெரி குட். திருப்தியாக சாப்பிட்டோம். படம் எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சோ அந்தளவுக்கு திருப்தியாக சாப்பாடு போட்டு அமைச்சது. இன்னும் வி ஆர் வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் த ஃபுட். வணக்கம், என்னோட பேர் சித்ரா நாகராஜன். நான் தங்கலான் படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கிறேன். விக்ரம் சார் பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ் மீட் வந்து வச்சுருக்கிறாரு. படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நாங்கள் வந்திருக்கோம். ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர், வேறு லெவலில் இருந்தது. ஒரு ஹீரோ அவரோட சொந்த கை காசு போட்டு ஒரு எல்லாருக்குமே ஒரு விருந்து கொடுக்குறாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஹீரோ எங்களுக்காக பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வஞ்சர மீன் ஃப்ரை, மட்டன் பிரியாணி, டெசர்ட்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து ஸ்பெஷலாக இளநீ பாயாசம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ தயிர் சாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. தயிர் சாதம் நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன்னா ஃபுல் தயிர் சாதமே சாப்பிட்ருப்போம் போல். எத்தனை ஐட்டம் இருந்திருக்கும் தெரியல, எண்ணெயில் நிறைய இருந்தது, வந்துட்டே இருந்தது. தயிர் சாதம் வந்தது, சாம்பார் சாதம் வந்தது, ரசம் வந்தது, அப்பளம் வந்தது, வந்துட்டே இருந்தது. என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே சாப்பிடவே முடியலை. சூப்பராக இருந்தது. அவர் என்னென்னா ஞாபகம் வச்சுருக்கிறாரு. எவ்வளோ க்ரௌடு இருந்தாங்கன்னா எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக சார் வந்து ஞாபகம் வச்சுருக்காரு. அதுவே சந்தோஷமாக தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. ஃபுட்டு ஆக்சுவலாக வந்து எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டு முடிக்க முடியல. ஸோ ஃபுட்டோட டேஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த குவான்டிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுவும் விக்ரம் சார் வந்து எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட் அவர் தான் வந்து சாப்பாடு பரிமாறினார். ஸோ இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணது வந்து அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாருக்குமே. நார்மல் ஒரு மீட்டப்போ ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி இல்லை, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கல்யாண விருந்து மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. மாதம்பட்டி பிரதர் தான் மோஸ்ட்லி பார்ப்போம். நாங்கள் உங்களை இதுவரையும் பார்த்ததே கிடையாது. ஸோ எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? நான் வந்து 2006 வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு டிவிஎஸ் மோட்டர் கம்பெனியில் வந்து ஒரு மெக்கானிக்காக இருந்தேன். 2016 நான் வந்து எங்கள் அண்ணா கூட ஜாயின் பண்ணேன். மாதம்பட்டி ரங்கராஜ் கூட ஜாயின் பண்ணேன். எங்கள் அண்ணாவும் நானும் வந்து ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட போகும்போது எங்கள் அண்ணா வந்து சொன்னாப்படி, நீ ஏன் வந்து வேறு பிஸ்னஸில் போய் இது பண்ணுற, நம்மளோட பிஸ்னஸுக்கே வந்து ஆள் தேவைப்படுது, ஸோ நீயே வந்து வந்துடலாம்ல அப்படின்னு கேட்டார். சரிண்ணா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு ஈவெண்ட்டில் வந்து நான் எங்கள் அண்ணா போய் வேலை செய்கிறது எல்லாமே பார்த்தேன். ஸோ பிடிச்சுடனே வந்து சரிண்ணா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த தொழிலுக்கு வந்து பிடிச்சி தான் வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த தொழிலுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு, எனக்கும் இந்த தொழிலை ரொம்ப பிடிச்சிருச்சு. பிரதர், இப்போ ரங்கராஜன் வந்து உங்களோட ஓன் பிரதரா? இல்லைங்க, ரங்கராஜனா வந்து எனக்கு வந்து பெரியப்பா பையன். இப்போ மொத்த ஃபேமிலியுமே இந்த பிஸ்னஸ் இந்த ஃபீல்டில் தான் இருக்கும். இப்போ அண்ணா எடுக்கிற ஈவெண்ட் வந்து சில ஈவெண்ட்டுக்கு என்ன அனுப்பு, அப்படி நீ போய் அந்த ஈவெண்ட் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருன்னு அப்படி வந்தது தான் இந்த தங்கலானோட சக்ஸஸ் மீட்டும். ஓகே, ஆக்சுவலாக விக்ரமும் நீங்கள் தான் பண்ணீங்க இல்லையா? விக்ரம் கமல் சாரோட விக்ரமும் 2022 நான் தான் வந்து எம்ஆர்சியில் வந்து பண்ணேன். Go solar with Daystar Solar and enjoy zero electricity bills.
லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக்.